ஏதாச்சும் ஒன்று பழைய போட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு இதே வேலை பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். அவர் யாரை தான் தேச துரோகின்னு சொல்லலாம். அவர் இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, அவர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேச துரோகின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியாது, அவர் சரியாக பேசுகிறதும் தெரியாது. அறிவுபூர்வமாக பேசணும், அனாவசிய வார்த்தையில் யூஸ் பண்ணக்கூடாது. அது அரசியலுக்கு அழகில்லை, அரசியல்வாதிக்கு அழகில்லை. நேற்றைக்கு பஹல்காம் தாக்குதலை எதிர்த்து ஒரு போராட்டம் பிஜேபி நடத்திருக்கு. அதில் கலந்துக்கிட்ட ஹெச் ராஜா அவர்கள் திருமாவளவன், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுது, இதை அரசு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? பாகிஸ்தானுக்கு யாருமே ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தானுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டும் வேறு. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நேர்மையாக நடந்துக்கிறவங்க, அவங்களாம் யாரும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இது பொய் பேசுகிறாரு அவர், அவ்வளோதான். உண்மையை பேச மாட்டாரு, பொய் சொல்கிறாரு, அவங்க மேலே பழிய போடுறாரு. இவரே கூட இருக்கலாம், இவர் இருந்துக்கிட்டு மற்றவங்க மேலே பழிய போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதனுடைய நோக்கம் என்னதாக இருக்கும்? அப்போ என்ன நோக்கம்னா, ஏதாச்சும் ஒன்று பழிய போட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு இதே வேலை பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். இந்த கருத்து அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நான் அவமதிக்கிறேன். ஏன்னா யாரும் அவரோட தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே. ஏன்னா நம்ம ஒரு நாட்டுக்கு எதிராக சொல்ல போகிறது கிடையாது. அதனால் அது அவர் தனிப்பட்ட கருத்து. இவங்க சொன்னதில் தப்பு இருக்குன்னு சொல்கிறது அவர் தனிப்பட்ட கருத்துன்றது என்னோட இது, ஹெச் ராஜாவோட கருத்து. இல்லை, அந்த தாக்குதல் உண்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். அது தாக்குதலுக்கு உண்டான காரணம் என்னன்றது மத்திய அரசு தான் விசாரித்து உள்நாய்வு செய்து அந்த தாக்குதலுக்கு காரணமான கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்த தண்ணியை நிறுத்துறது ஒரு தப்பான விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றாட தேவை தண்ணி இல்லாமல் மனுஷனாக வாழவே முடியாது. அன்றாட வாழ்வாதாரம், குடிக்கிறதாலும் சரி குளிக்கிறதும் சரி, எந்தாலும் தண்ணி முக்கியம். தண்ணிக்கும் தாக்குதலுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட பொறுத்து என் தனிப்பட்ட கருத்து. தாக்குதல் உண்டான யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கான தண்ணியை கொடுத்துடலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் யாரை தான் தேச துரோகின்னு சொல்லலாம். அவர் இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, அவர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேச துரோகின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் தான் தேச துரோகி. பிஜேபியினுடைய கருத்துக்கு எதிர்த்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா உடனே அவங்க தேச துரோகி. ஆனால் எச் ராஜாவுக்கு தேச துரோகிங்கிறது சாதாரண அவர் வாயில் எப்போவுமே வரக்கூடிய வாசை தான். ஆனால் எச் ராஜாவுடைய போன்றவருடைய கருத்தெல்லாம் நாம் எடுத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசணுங்கிறது எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா சீமான் கூட தான், அண்ணன் சீமான் ஒரு கருத்து பதிவு செஞ்சார். ஏன் நீங்கள் நதியை போய் முடக்கிறீங்க? அது நதிங்கிறது பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணக்கூடியதுங்கிறத அண்ணன் சீமான் அவர்களும் பதிவு செஞ்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்னதுன்னா, யார் தப்பு செய்தார்களோ, யார் தவறு செய்ததை தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லோருடைய கருத்தும் தான், என்னுடைய கருத்து மட்டுமல்ல. தவறு செய்தவர்கள் தண்டிப்படிக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு பொதுமக்களை தண்டிப்பதுங்கிறது அது எந்த நாட்டாக இருந்தாலும் சரி, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, அது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த கருத்தில் தான் அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதை வேண்டுமென்றே இதை, அதாவது என்னன்னு சொன்னால், இந்தியாவிலே தமிழகம்தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த திட்டம் பிஜேபி போட்டாலும் அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அது எதிர்ப்பு தெரிவித்து அவங்க முடக்கிறதுனால தான் அவங்களோட ஒட்டுமொத்த குறியும் தமிழகத்தின் மீது இருக்கிறது. எனவே இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தமிழகத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு ஒன்று கூட்டணியை, திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்குது. தமிழகத்தில் மதக்கலவரங்கள் ஏற்படுறதுக்குள்ள வேலை நடக்குது. இதற்கு இடம் கொடுக்காதவாறு தமிழக காவல்துறையும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, நாம் ஒன்றாக இணைந்து இருந்தால் மட்டுமே இதில் நாம் வெற்றி பெற முடியும். இதில் நாம் எல்லோருமே தெளிவாக இருக்கணும். மற்றவங்க பேசுகிறாங்க, எஸ் ராஜா பேசுகிறாரு, தமிழிசை பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கிறத அதையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தை எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்களோ இதே போல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பமாகவும், அமைதியை விரும்பக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்தை இதை தான் விரும்புகிறாங்க. இதை எச் ராஜா மொத்தம் பேச தெரியாது, சரியான பேச மாட்டார். அது எச் ராஜா பேரை எப்போ எச்சமாக தான் இருப்பார். அவர் சரியாக பேச தெரியாது அவருக்கு. இவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் சொல்ல முழு தவறானது. என்ன காரணத்தினால இதை சொல்கிறாரு? அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியாக வேறு எதையும் நடக்குது, வேறு எதையும் சம்மந்தம் பேசுகிறாரு. அவர் பேச்சுக்கும் இது சம்மந்தம் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியாது, அவர் சரியாக பேச தெரியாதுன்னு தெரிய வருது. அறிவுபூர்வமாக பேசணும், அனாவசிய வார்த்தையில் யூஸ் பண்ணக்கூடாது. அது அரசியலுக்கு அழகில்லை, அரசியல்வாதிக்கு அழகில்லை. இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? கெட்டலாம் போக முடியாது. இவங்க இங்கேயும் ஓடுவாங்க, இங்கே காரில் போவாங்க.
கொடி கட்டு காரில் போட்டு கட்சி நடுவு இப்போ 100 பேர் வச்சு கையில் வச்சுருப்பாங்க. இது எச்.எஸ். ராஜா பேசுறது முழுக்கும் தவறானது, சரியானதல்ல. ஆனா அவர் ஒரு பிஜேபியினுடைய தலைவர். ஆமாம். இப்போ அவங்களே வந்து பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஆளுங்கட்சி அவங்களே ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இது எப்படி அது கோழைத்தனமானதுன்றேன். ஏன்னா ஒரு பாகிஸ்தான் நடத்துனாங்க, இவங்ககிட்ட இந்தியாக்காரன் 15 பேர் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இருக்குது. டாய் அடிடா ஆனால் 2 லட்சம் காலி பண்ணுவான். கேப்பா இவன் பயந்துன்னு அவங்க ரஷ்யாவை கூப்பிட்றான், ஏன் அமெரிக்கா கூப்பிட்றான்? இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதான் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து 15 பேர், 1 2 கிடையாது. 15 பேர் இந்தியா மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து இருக்கும்போது பவரில் உள்ள ஆள் மோடி ஒரே வார்த்தை, இன்றைக்கி வந்து இந்தியாவோட சேர்மேன், அதாவது அளவில்லாத பவர், வானிலை ஒரு ஒரு பெரிய பவர் உள்ள மனுஷன் ஒரு வார்த்தை டாய் அவனடி அப்படியே ஒரு வரல காமிச்சாக்க பாகிஸ்தான் பசுவன் ஆகிடும். அதை செய்து விட்டு நம்ம போராட்டம் பண்ண அதை பண்ண கோலத்தனமானது. அது வந்து கட்சிக்கு அர்த்தம் இல்லை, அவங்க ஆளுங்க அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பட் ஆனால் என்னுடைய வியூ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாக ஒரு 5-6 வருஷமாக நியூஸ் பேப்பர் நம்ம திறந்தாலே தினமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அத்துமீறிடுச்சு, பாகிஸ்தான் வந்து ஊடுருவிச்சு அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தொடர் கதையாக இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தானுடைய விஷயங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஊருக்குள்ளேயே போய் ஒரு ஸ்ட்ரைக்லாம் பண்ணதெல்லாம் நடந்தப்போ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அழுத்தம் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கண்ட்ரோல் ஆச்சு. பட் ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இந்த தாக்குதல் குறிப்பிட்ட ஒரு சுற்றுலா தளத்தில் வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு இந்தியாவுடைய பாதுகாப்பு மேலேயே ஒரு கேள்விக்குறியை உருவாக்குன மாதிரி ஆச்சு. 1. 2வது சுற்றுலா தலங்களுக்கு போனவங்க வந்து ஒரு அப்பாவிகள், அவங்கள வந்து இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் செய்கிறத வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் உலகளாவிலே எல்லா நாடுகளுமே சொல்லக்கூடிய விஷயம். அதுவும் மனிதாபிமானத்தில் பார்த்தோம்னா தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து சிந்து நதி நீர் நிறுத்திட்டாங்களா என்னன்றது கரெக்டான நியூஸ் யாருக்கும் இன்னும் கிடைக்கல. எனக்கு தெரியல, மேபி கிடைச்சிதானு தெரியல, எனக்கு தெரியல. அப்படி நிறுத்தியிருந்தாங்கன்னா அது தவறு அப்படிங்கிற மனிதாபிமான நோக்கோடு அதை பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் கையில் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அழுத்தம் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்கிட்ட இருந்து ஒரு சோர்ஸ் அந்த நாட்டுக்கு போகிறத நான் நிறுத்தினா அதனால் ஒரு அழுத்தம் உருவாகலாமா அப்படிங்கிறத தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இது கரெக்டாக தப்பான்ற கமெண்ட்டை தாண்டி ஒரு நாடு நம்ம மேலே தாக்குதல் நடத்தும் போது நான் பதில் தாக்குதல் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இதை அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இப்போ இது அவங்க பண்ணதில் ஒரு ப்ளஸ் நடந்துருக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸில் வந்து பார்த்து தான் சொல்கிறேன். இந்த சிந்து நதி நீர் நிறுத்தின இடத்துல வாழக்கூடிய சிந்து நதியை ஒட்டி உள்ள மக்கள்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதா வந்து நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க இந்த ஆக்ஷன் எடுத்ததுனால உள்ளூர் மக்கள் வந்து நீங்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடாது, தீவிரவாதிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ, அப்போது இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதை பார்த்தேன்.